அதுதான் அதனுடைய பொருள். இறைவனை நெருங்குவதற்கு பொறுமை என்பது மிக மிக அவசியம். பொறுமையால் மட்டும்தான் நம் எண்ணத்தை நாம் செயலாக மாற்ற முடியும். அதைத்தான் வள்ளலார் அழகாக சொல்றார். அமைதி என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனையை தெளிவுபடுத்துது. எதிர்மறை எண்ணத்திலிருந்து நேர்மறை எண்ணத்தை கொண்டு வருவதற்கு அடிப்படை என்னன்னா அமைதியும் பொறுமையும் அப்படின்னு சொல்றாங்க. இன்றளவும் வள்ளலாரினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் சரி, அல்லது பொதுமக்களுக்கும் அவர்களுடைய பக்தர்களுக்கும் ஒரு பெரிய கேள்வி வரும். வள்ளலார் எங்கே இருக்கிறார்? பெரிய கேள்வி. அவர் மறைந்து மறித்தாரா, மறித்து மறைந்தாரா என்ற ஒரு கேள்வி. ஒரு காலகட்டத்திற்கு பிறகு வள்ளலார் தன்னுடைய சீடர்கள் அனைவரிடத்திலுமே சொல்லி, இந்த தைப்பூசத்தின் அன்று ஒரு அறைக்குள் போய் பூட்டி கொண்டு, நீங்க என்னுடைய கதவை திறக்க வேணான்னு ஒரு குறிப்பிட்ட கால அளவை சொல்லிட்டு அந்த இடத்தை விட்டு போயிடுறாரு. நான் சொல்லும் நாளில் அந்த கதவை திறந்து நீங்க பாருங்கன்னு சொல்றாங்க. அவர்களுடைய சீடர் அங்க போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஜோதி வடிவில் அங்க நின்னார். அவர்களுக்கு அந்த ஜோதி தான் வள்ளலாரா அப்படின்ற ஒரு பெரிய கேள்விகள் இருந்தது. சாகா வரம் பெற்றவர், மரணமிலா பெருவாழ்வுன்னு சொல்லும் அளவிற்கு இப்போ ஒரு இறைவனை திருவுருவமாக பார்த்தால் இறைவன் இங்க இருக்கிறார்ன்றதை நம்மளால கணிக்க முடியும். ஆனால் ஜோதியாக இருக்கக்கூடிய இறைவன் நம்மளை சுத்தி எல்லா இடங்களிலும் இருக்கிறான்னு வாழ்ந்து காட்டிய ஒரு அருமையான வள்ளல் யார் அப்படின்னா நம்மளுடைய வள்ளலார் மட்டும்தான். ஒரு சமயம் ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, ஒரு உதாரணத்திற்காக நான் சொல்றேன். ஆதிசங்கரர் என்ன பண்றாருன்னா, கங்கை நதியிலே குளித்த பிறகு மேல் நோக்கி ஆலயத்தை நோக்கி வர்றாரு. அந்த படிகளிலே ஒரு ஏழை சிறுவன் கண்கள் கலங்கி அப்படியே அழுக்கு உடையில், கிழிந்த உடையில் கைகளை ஏந்தி கொண்டு பசி பசி என்று நின்று கொண்டிருக்கிறான். அதை பார்த்த உடனே ஆதிசங்கரருக்கு, என்னடா இந்த குழந்தை இவ்வளோ பசியோட நிக்குதே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த மடப்பள்ளியில கொடுக்கக்கூடிய உணவை அந்த குழந்தையோட கையில கொடுத்துட்டு, யாராவது பார்த்தாங்கன்னா மடப்பள்ளி உணவு உனக்கு கொடுத்தா உன்னை திட்டுவாங்கன்றதுக்காக அந்த குழந்தைகிட்ட சொல்றாங்க, யாரும் காணாத இடத்துல போய் உட்கார்ந்து இந்த உணவை நீ சாப்பிடுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். திரும்ப மறுபடியும் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா புனித நீர் ஆடுவதற்காக அங்கே ஆதிசங்கரர் வருகிறார். அதே இடத்தில் அதே ஏழை சிறுவன் அதே உடையோடு கையில் அதே உணவை சாப்பிடாம அப்படியே கையில் அந்த குழந்தை வச்சுட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னா ஆதிசங்கரருக்கு ஒரு பக்கம் கோபம். பசியில நிற்கக்கூடிய குழந்தைக்காக எனக்காக கொடுக்கப்பட்ட உணவை நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம், அந்த குழந்தை ஏன் சாப்பிடாம இருக்குன்னு அவனுடைய அருகில் போய் கேட்கிறாரு. உனக்காக தானே இந்த உணவை கொடுத்தேன், ஏன் நீ சாப்பிடலன்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொன்னதா, உலர்ந்து போன அந்த உதடுகளோடு, காய்ந்த உதடுகளோடு சொன்னதா, ஐயா அந்த உணவை கொடுத்து என்னை நீங்க சாப்பிட கொடுத்து சொன்னீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டீங்கய்யா, யாருமே பார்க்காத இடத்தில் போய் இந்த உணவை நீ சாப்பிடுன்னு சொன்னீங்க. என்னை சுத்தி எம்பெருமான் எல்லா திசையிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், அவர் இல்லாத இடம் எங்கே, எப்படி நான் சாப்பிட முடியும்னு அந்த குழந்தை சொன்னது. மிக பெரிய ஞானியினுடைய கண்களை திறந்தவர் அந்த ஏழை சிறுவன். அப்படித்தான் வள்ளலார் எல்லா இடத்திலும் நம்மை சுத்தி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நமக்கான அறங்களை ஏதோ ஒரு விதத்தில் நேர்மறையான சிந்தனைகளை நம்மிடத்திலே கொண்டு சேர்க்கிறார் என்றால் உண்மையிலேயே அதுதான் மனிதநேயம் என்று நாம் சொல்ல முடியும். இன்னைக்கு எத்தனையோ காலகட்டத்துல அவசரமான காலகட்ட நிலையில் நாம் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நமக்கான நேரத்தை எப்போது நாம் செலவிட வேண்டும்? ஒரு மனிதனை மனிதனாக மாற்றுவதற்கு அவனுக்கு சில நேரம் ஓய்வு என்பது தேவை. ஜோதியிலே தன்னை மாற்றிக்கொண்டு ஜோதியாய் நின்று ஜீவ காருண்ய ஒழுக்கமாக இருந்தாலும் சரி, சகோதரத்துவமாக இருந்தாலும் சரி, பிற உயிர்கள் மீது நாம் அன்பு செலுத்தக்கூடிய பண்பாக இருந்தாலும் சரி, நேர்மறை சிந்தனைகளை விதைக்கக்கூடிய பண்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு விஷயத்தையும் மிகவும் தெளிவாக எடுத்துரைத்தவர் நிச்சயமாக வள்ளலார் மட்டும்தான்.
ஜோதியின் உருவாக இருக்கக்கூடிய அந்த வள்ளலாரினுடைய மனிதநேயம் என்பது ஒருவருடைய மனதில் மட்டுமல்ல, வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனதிலுமே அவர்களுடைய கொள்கைகள் கொண்டு சேர்க்க வேண்டும். அவர் காவி உடை அணிந்தவர்களுக்கு எதிரிகள் அல்ல, அமைதியின் நிறமாக, ஒழுக்கத்தின் நிறமாக, தூய்மையின் நிறமாக வெண்மை இருக்குன்றத சொன்னார். அவ்வளவுதான். காவி உடையை அணிபவர்களுக்கு அவர் எதிரியாக இருக்கவே கிடையாது. அவர்களுடைய கொள்கைகளே சில மாற்றம் இருந்தது. இறைவன் இல்லைன்னு அவர் சொல்லல, ஜோதி வடிவில் இருக்கிறாருன்னு சிந்தனைகளை மாற்றிய பெருமை வள்ளலாருக்கு மட்டும்தான் உண்டு. ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியுள் ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி. சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவழிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி, சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவழிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி, சிவமாக்கி கொண்டது பாரி, சிவமாக்கி கொண்டது பாரி. திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி, ஜோதியில் ஜோதியில் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியில் ஜோதி, ஜோதியில் ஜோதியில் ஜோதி. விட்டெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறொன்று காட்டி, விட்டெல்லாம் ஒன்றென்று நாட்டி அதில் விளைவு பல பல வேறொன்று காட்டி, சித்தெல்லாம் தந்தது பாரே, சித்தெல்லாம் தந்தது பாரே. திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி, ஜோதியில் ஜோதியில் ஜோதி, சுத்த ஜோதி சிவ ஜோதி, ஜோதியில் ஜோதி,